அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் நசீர் ஃபார்ம்ஸ் விலாங்காடு பாக்கம் சென்னையில இருந்து வரேன். சரி, நீங்க வந்து ஆடு களம் சொல்லிட்டு உங்க யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. நான் பார்த்துட்டு தான் போன வருஷமும் உங்ககிட்ட வந்து ஆடு நம்ம சந்தையில பார்த்து ஆமா, சந்தையில பார்த்து இப்போ இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு பேட்ச் ஒரு பர்டிகுலர் வெயிட் வேணும்னு சொன்னோம். சரி, நீங்க தேடி கண்டுபிடிச்சி சொல்றேன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வந்துட்டேன். சரி, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு 50 ஆடு கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, இப்போ உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம் இன்ஷா அல்லாஹ். நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க பாய்? நம்ம ஒரு 4-5 வருஷமா பண்றோம். நாங்க எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பா வந்திருக்கிறோம். ஆமா, ஒரு இன்னோவா கிறிஸ்டா போட்டு வண்டி சென்னையில இருந்து ஓட்டு வந்துட்டேன். ரூம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு பாய். பாய் இப்ப நான் காசு கொடுக்கணும் அவருக்கு ரூமுக்காக. இன்னும் காசு கூட வாங்கல இன்ஷா அல்லாஹ். நீங்க பாய் கொடுக்க நான் ரூம் காரனுக்கு கொடுத்தா போதும். அது ரைட்டு தான். இப்போ நல்லபடியா மாஷா அல்லாஹ் வந்து தங்கி நேற்று சாயந்தரமே வந்துட்டோம். நாங்க 6 மணிக்கு வந்து இங்க தங்கணும். தங்கின பிறகு நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இங்க காலையில விடிய காலையில பதில் தொழுதுட்டு வந்துட்டோம். 50 ஆடு எடுத்துட்டோம். அவர் சொன்னாரு வண்டி கூட ரெடியா இருக்குது பாருங்க. வண்டி கூட ரெடியா இருக்குது. பின்னாடி வண்டி தெரியுதுங்களா? அந்த வண்டி ரெடியா இருக்குது. அந்த வண்டியில ஆடு ஏற்றிட்டு நம்ம நேரா வந்து சென்னைக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க, என்ன சைஸ் வச்சிருக்கீங்க? இப்போ நான் வந்து என்கிட்ட இப்போதைக்கு போன வருஷம் எடுத்த ஆடுங்க அப்படியே நான் வளர்த்துட்டேன். ஜூலையில் எடுத்தேன் 17ஆம் தேதி. அந்த நேரத்தில் எடுத்த ஆடு இப்போ ஒன்றும் வந்து சைஸ் வந்து 35 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் வந்துச்சு. எல்லாம் யார் கொடுத்த ஆடு? யார் கொடுத்த ஆடு? அதுதான் முக்கியமானது. ஆடு கழுத்துல நம்ம ஷேக் மொய்தீன் பாய் வாங்கி கொடுத்த ஆடு. ஆமா, சரிங்களா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா நம்ம முத்தசீர் அவரு தொட்டிக்கு அறுக்குக்காக கொடுத்தது. அப்பதான் பார்த்தேன், சரி சின்ன சைஸ் இருக்கு தொட்டி கொடுக்கணும். அது வந்து ஒரு 28 ஆடு நம்ம அவர் கொடுத்தாரு. நம்ம திருப்பி இங்கே சந்தில் வந்து வாங்கிட்டு போனோம். ஆனால் வந்து எட்டயபுரம் சந்தில் வந்து ஆடோட குவாலிட்டி வெரி நைஸ், நல்லா இருக்கு. எல்லாமே மயிலம்பாடி. நான் நினைக்கிறேன் அந்த ஆந்திராவில் வந்து அந்த ஆடு வந்து அடிக்கருப்பு ஜுடிப்பி சொல்கிறாங்க. அதே ஆடு இங்கே வந்து மயிலம்பாடி சொல்கிறாங்க. அந்த ஆடு மட்டும் நம்ம வாங்கலை. அதுக்கு கூட வந்து நம்ம வேம்பூர் ஆடு, இந்த பொட்டுக்கடா சொல்லுவாங்கல்ல, அதுவும் வாங்கிட்டு போனோம். உங்க பேர்? அது ஒரு நான் வந்து ஒரு டாக்டரா இருக்கிறேன். இந்த தொழில வந்து 11 வருஷமா செய்யறேன். 2015ல இருந்து இந்த தொழில பண்றாரு. இப்போ ஆமா, இப்போ என் பார்ட்னர் புதுசா அவரும் வந்து ஆடு வாங்கணும். கடைசி உங்க பேரை நீங்க சொல்லுங்க. டாக்டர் சையத் முஸ்தாக். சையத் முஸ்தாக், சரிங்களா? இப்போ என் பையன் அவர் நஜீப் அகமது. அவர் தான் ஆடெல்லாம் பாத்துக்கிறாரு. இவர் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் பிஏ. எல்லாம் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு ஆளினாள். அதனால நீங்கள் எத்தனை வருஷமா நடத்துறீங்க பாய்? நம்ம ஒரு 5 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். 5 வருஷமா நடத்துறீங்க. இன்ஷால்லா ஏதோ நம்ம வந்து எல்லாமே உழைக்கிறது ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான். முக்கியமானது அதுதான் நம்மளுடைய காரணமே. இப்போ பங்கு போட்டு சாப்பிடணும். வியாபாரம் எப்படின்னா பங்கு போட்டு சாப்பிடணும். நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருந்ததுன்னா போதாது. எப்படி வந்து நம்ம குரான்ல எழுதியிருக்குது, என்ன எழுதியிருக்குது, எல்லாருமே வந்து ஜன்னத்துக்கு போறதுக்காக முயற்சி பண்ணணும், உழைக்கணும். அதே மாதிரி நம்ம பூமியிலேயே வந்து நம்ம உழைக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி பங்கு போட்டு சாப்பிட்றது தான் வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ். ஆனால் நல்ல மலிவான விலையில கொடுப்பார். அதாவது எப்படி போட்டோன்னா, இவர் ரூம் போட்டு தங்கிட்டாரு. நம்ம அவருக்கு தேவையான 50 குட்டியை, அவருக்கு பிடிச்ச குட்டியை பிடிச்சி வெயிட் போட்டு தனியாக போட்டு அதை தனியாக அதுக்கு அவருக்கு முன்னாடி இறையை போட்டோம். தண்ணி வச்சுட்டு, ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் போகுது. இதே மாதிரி நம்ம உத்தரமேரு முபாரக்குக்கும் அவருக்கும் பிடிச்சி வளர்ப்பு குட்டியை பிடிச்சி இறையும் போட்டாச்சு. அப்போ இவர் வந்து எப்படின்னா, நம்ம புளியந்தோப்பில் நம்ம கறிக்குட்டி, அதாவது தொட்டிக்கு அறுக்க போன குட்டியை தான் இவர் கொடுத்தோம். அது வந்து சுமாரான பிரீடு தான். இவங்க வளர்த்துட்டு பாய் நீங்கள் சூப்பர் பிரீடு கொடுத்துருக்கீங்க, அதாவது நெல்லுச்சி மாதிரி வளர்த்துட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. கறிக்கு போக வேண்டியதை வளர்த்து, அப்போ இவங்க நல்ல குவாலிட்டியாக கொடுத்தா எப்படி வளர்ப்பாங்க? இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர், இந்த மாதிரி கஸ்டமர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு லாபங்கிறது 2வது, பேர் தான் நம்மளுக்கு முக்கியம். பேர் முக்கியம். அதை அவங்க நல்லா காப்பாற்றுங்க. அடுத்த பக்கத்துக்கு வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு நல்ல பிரீடாக இவங்களுக்கு கொடுப்போம். அதனால் நீங்கள் சென்னையில் உள்ளவங்க பக்கத்துக்கு எல்லா தரத்துலையும் வேணும்னா உங்களுக்கு 20, 15 கிலோலேருந்து 30, 40, 50 கிலோ வரைக்கும் வச்சுருக்காங்க. வளர்ப்பு குட்டியிலேருந்து கறிக்குட்டி வரைக்கும் பக்ரீத்துக்கும் தரமான குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ரேட் பிரகாரம் நாங்கள் வந்து யூஸ்வலாக கொடுக்குறோம். வந்து அணுகிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கூட கொடுக்கலாம். மொத்தமாக வாங்குறவங்களுக்கு 1, 2 வாங்குறவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் இருக்காது. சார் வந்து முகமது ரஹீம். இன்ஷா அல்லாஹ். எங்க இருந்து வரீங்க சார்? நம்ம குட்டி பக்ரீத் பார்க்க வந்தோம். அப்படியா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நாங்களும் இவங்க சேர்ந்துட்டு மெஜஸ்டிக் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். பெரிய ஃபார்ம். அது வந்து 6 ஏக்கர்ல போடுறோம். இந்த மாதிரி ஃபார்ம். ஆமா. அதாவது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ
அதாவது இது வந்து ஒரு கிராமம், வில்லேஜ்னா வில்லேஜ்லேயே வந்து ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க, 100 வீடு கூட இருக்காது. அப்போ இங்கே வந்து இவ்வளோ டிமாண்ட். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 100கணக்கான ஆடு, 1000கணக்கான ஆடு ஒரு நாளைக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு. அப்போ மெட்ராஸ் இருக்கிறதுலேயே அதிக, கிட்டத்தட்ட ஒரு பாப்புலேஷன் 25% மெட்ராஸ் தான் இருக்காங்க, சென்னையில் தான். அந்த சைடு போனால் ஆந்திரா, இந்த சைடு வந்தால் பெங்களூரு, கீழே வந்தால் செங்கல்பட்டு, பெரிய பெரிய ஊர், அதான் ஹப்பு. அப்போ பயங்கரமான டிமாண்ட். ஒரு மீட் பர்பஸ் இருக்குது. எங்கே பாப்புலேஷன் இருக்கோ அங்கே ப்ரோட்டீன் ரிச்சு எல்லாமே வந்து கோடிக்கணக்கில் இருக்குது. ஃபைனான்ஷியல் ஹப்புன்னு சொல்லுவாங்க. அது பாய் நான் வந்து 15ல் ஆரம்பித்த வியாபாரம். அந்த வியாபாரத்தில் வந்து படிப்படியாக டெவலப் பண்ணி இப்போ இன்னொரு ஃபார்ம் நாங்கள் போட போகிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி அது வந்து அதுக்கு தேவையான ஆடுங்க வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வளர்த்துட்டு அங்கே வியாபாரம் பண்ணுறோம். வியாபாரம் பண்ணுற காரணம்னா வளர்ப்புல தான் இருக்குது. நாங்கள் வந்து 3 முறையான தீனி போடுறோம். ஒன்று வந்து பச்சை தீவனம் போடுறோம், அதே மாதிரி அடர் தீவனமும் போடுறோம், கூட வந்து சைலேஜ் போடுறோம், கூட ட்ரை பவுடரும் போடுறோம். இந்த மாதிரி 4 விதம் தீவனம் போடுறதுனால ஆடுங்க வந்து நல்ல மோசமாக வளருது. இப்போ நம்ம வந்து அந்த தீவனத்துக்கு காசு செலவு பண்ணி தான் ஆகணும். 4 காசு செலவு பண்ணாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நீங்க டிசீஸ் மேனேஜ்மெண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து ஆடு வந்த உடனே அது வந்து பிபிஆர் வேக்சினேஷன் போட்டுருவோம். அதுக்கு பூச்சி மருந்து நாங்கள் கொடுத்துருவோம். பூச்சி மருந்து கொடுத்த பிறகு அதுக்கு லிவர் டானிக்கும் ரெகுலராக கொடுக்குறோம். எப்போ ஏதாவது ஒரு ஆடு நோயாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐசோலேட் பண்ணுவோம், தனியாக பிரிச்சுட்டு. இப்போ ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அது கொண்டு போயிட்டு பிஓபி போடுவோம் டாக்டர்கிட்ட. அது ரொம்ப முக்கியம். இப்போ உடஞ்சிடுச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது நடக்க முடியாமல் போயிடும் லைஃப் லாங். அதனால கொண்டு போயிட்டு நாங்கள் பிஓபி, எப்படி மனுஷனுக்கு ஏதாவது ஒரு எலும்பு வச்சதுன்னா நம்ம வந்து இம்மோபிலைசேஷன் பண்ணி பிஓபி போடுறோமோ அதே மாதிரி ஆடுக்கும் பண்ணணும். அது முயற்சி எடுக்கணும். உங்களுடைய பிள்ளைங்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து உங்களுக்கு வளம் கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த ஆடுகளும் வளர்ந்து வளம் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க பாய்? நம்மளுடைய எல்லா ஆடுகளத்தில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும். போன வாரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். நான் ஃபோன் பண்ணும்போது நான் பிஸியாக இருக்கிறேன் சார், டாக்டர் சார், நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நான் சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். கிளாஸ் அதாவது எதுக்கு எடுக்கிறோம்னா, இப்போ திடீர்னு ஆர்வ கொள்ளலாம், நம்மகிட்ட ஒரு 50 குட்டி 100 குட்டி 200 குட்டி இருக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து சரியான தீவனம் இல்லை, டிசீஸ் மேனேஜ்மெண்ட் தெரியல. வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம ட்ரைனிங் நம்ம பண்ணிக்கலாம்னா கஷ்டம். ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த குட்டி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான ஃபீட் இருக்கணும், அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் இருக்கணும், அதுக்கு தேவையான ஒர்க்லர்ஸ் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஸ்க்ரீனிங் மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குட்டியை கொண்டு வரணும். எல்லாரும் குட்டியை கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அது தொட்டிலையும் வந்து கறி குட்டி சொன்னார் இல்லையா மொய்தீன் பாய், அந்த கறி குட்டியை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பலவிதமான குவாலிட்டி இருக்குது. இப்போ நம்ம மயிலம்பாடி, நெல்லூர் ஜோடிப்பி எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதே மாதிரி வந்து பொட்டுக்கடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கறி. அந்த கறியோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதே 2வது குவாலிட்டி வந்து நாட்டுக்கடான்னா கிராமத்தில் போயிட்டு மேய்கிற குட்டியை கொண்டு வந்துட்டு, அது மெட்ராஸ் ரெட் ஷிப் இருக்குது, அதே மாதிரி வந்து நாட்டுக்கடா, வெள்ளாடு எல்லாமே இருக்குது. அது வந்து செகண்ட் குவாலிட்டி. 3rd குவாலிட்டி வந்து மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான்லேருந்து வர ஆடுகள்லாம் வந்து 3rd குவாலிட்டி ஆடு. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து வெறும் கறிக்கு மட்டும்தான். மக்களுக்கு என்ன தெரியும், கறி கிடைக்குதுப்பா அது போதும், இவ்வளோ ரேட்டா ஓகே. ஆனால் அது எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க, எப்படி அதை வளர்க்குறாங்க, எப்படி அந்த முயற்சி செய்கிறாங்க, அது நோய்வாய் இல்லாமல் எப்படி வளர்க்குறாங்க, அந்த கறியோட ருசி வேறு. இப்போது நம்ம பொட்டுக்கடா போடுறோம், மூக்கடலை, பட்டாணி, சோயா அதெல்லாம் போட்டோம்னா அந்த கறியில் ருசி வரும். மீதி ஆர்டினரி மேய்க்க விட்டுட்டு அது மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா அது வந்து அந்த கறியில் ருசி அவ்வளோ வராது. அதனால தான் நம்ம வந்து மக்களுக்கு ருசியும் கொடுக்கணும், கறியும் கொடுக்கணும், டேஸ்ட்டும் கொடுக்கணும். நாங்கள் மார்க்கெட் வேல்யூலேருந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கோம், ஒரு 100-50 ஜாஸ்தியாக இருக்கும். என்ன காரணம்னா நாங்கள் போடுற தீனியோட விலை அந்த மாதிரி. சைலேஜ் இருந்தாலும் சரி, ட்ரை பவுடர் இருந்தாலும் சரி, விலை இப்போ ஏறி போச்சு, எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி ரேட்டு. அதனால சார் கூட வந்து மக்காச்சோளம் கூட போட்டிருக்கோம் எங்கள் லேண்டில். நிறைய வந்துச்சு. வெரி குட் வெரி குட். கால் கிராஸ் வெள்ளம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இந்த தீனியெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணி மிஷினில் போட்டு கட் பண்ணி கரண்ட் செலவு, இந்த செலவு, அந்த செலவு எல்லாமே இருக்குது, ஆளுங்க செலவு, இதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி லாபம் வந்து நிறைய வரும்னு நினைக்காதீங்க. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி லாபம் நிறைய வராது. ஏதோ பங்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி லாபம் வந்தால் போதும் வாழ்க்கை. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வளர்க்குறோம். பாய் வந்து பாருங்க, மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகும். பாய் பாருங்க, சிவகிரி இந்த ஊர் கிராமத்தில் தங்கியிருக்காரு.
அவர் ஃபேமிலியோட இருக்காரு, பசங்க இருக்குது. ஆனா இருந்தாலும் ஒரு பேஷனோட யூடியூபர் ஆயிட்டாரு. ரெண்டாவது வந்து டைமோட வந்து பராமரிக்கிறாரு, ஆடுங்களை விற்கிறாரு, ஆடுங்களை வந்து சந்தையில் போயிட்டு வாங்கி கொடுக்குறாரு. அந்த உழைப்புக்கு தான் காசு, புரியுதுங்களா? அந்த உழைப்பு நல்லா பண்றதுனால தான் காசு. நம்ம வேணும்னா உள்ள போயிட்டு ஆடுங்களை பார்க்கலாம், வாங்க. வாங்க வாங்க, அப்படியே எடுத்துட்டு வாங்க. கலக்கவங்க பார்த்துவாங்க. இது நம்ம உங்களுக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கொடுத்தது, இது நம்ம வளர்த்தது கிடையாது. இது எல்லாமே 40 கிலோ, ஒரு 6 மாசம் வளர்ப்பு தான் இது. நவம்பர்ல கொடுத்தோம். ஒரு குட்டி 6500 ரூபா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த இது வந்து ஆவரேஜா 17 to 20,000க்கு இது சேல்ஸ் பண்ணலாம். நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பக்ரீத் கூட இதெல்லாம் பக்கத்து சேல்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வளர்ந்து. ஆமா ஆமா. நான் வந்து மயிலம்பாடியும் இந்த பொட்டுக்கடாவும் எடுத்துட்டு போனேன் இல்லையா? நான் வந்து ஜூலைல எடுத்துட்டு போன பாருங்க. இதோட ரேட்டு வந்து 18,000 ரூபாய் ஜதை. அது வந்து 16 கிலோ 18 கிலோல இருந்து 25 கிலோ வரைக்கும் இருந்தது ஆடு. அந்த ஆடெல்லாம் இப்போ வளர்த்துட்டு எல்லாமே 45 46 கிலோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம். அதனால வளர்ப்பு தன்மை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பராமரிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மொய்தீன் பாய் பார்த்தீங்கன்னா பலன் போட்டு அழுக்கு இல்லாமல் கீரி டைமோட போட்டு அதுக்கு தேவையான வைக்கோல் போட்டு. ஆனால் இவரை பார்த்து தான் நான் வைக்கோல் போட ஆரம்பித்தேன். இப்போ இவருடைய யூடியூப்ல வைக்கோல் போட்ட ஆடு நல்லா வளரும், நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் தீனி அதுவும் அப்படி நல்லா வளர்ந்து அந்த வைக்கோலை வந்து மிஷினில் போட்டு கட் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு பொருளும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம எப்படி போடணும். இப்போ தீனியை வந்து நானே தயார் பண்ணி நானே போடுறேன். இப்போ யாருக்காவது தீனி வேணும்னா கூட நீங்கள் ஆடுகளம் பையன் நீங்கள் மொய்தீன் பையன் கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட நம்பர் சொல்லுங்கள் பை. நம்ம நம்பர் 938443590. என் நம்பர் வந்து 9840046146. சென்னையில் ஆடு வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம், இல்லை ராஜபாளையம் பக்கம் ஆடு வேணும்னா நீங்கள் மொய்தீன் பையன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம தர்மபுரி நம்ம சப்ஸ்கிரைபர் வளர்த்தது. நமக்கு ஒரு 70 குட்டி பக்கத்துக்கு 70 குட்டி பக்கத்துக்கு நம்ம வாங்க, எப்படி போகலாம், எப்படி போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொங்கு ஆடு. இது வந்து அவர் ஒரு பெரிய குட்டியா 9,000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கிரையத்துக்கு 6 மாசம் வளர்த்தது தான். இங்க பாருங்க, இதோட ஸ்பெஷாலிட்டியே பெயிண்ட்ல போடல. டோக்கன் நம்பர் 1. இது முடியிலே டோக்கன் நம்பர், முடியிலே டோக்கன் 1. இதெல்லாம் கொங்கு ஆடுங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக கர்நாடகா சைடு ஆடுங்க. இதெல்லாம் இந்த ஆடுங்க வந்து சீக்கிரமா வளரும். எல்லாமே வந்து சண்டை ஆடுங்க, நல்ல சண்டை ஆடுங்க. நான் வந்த உடனே எங்க கிட்ட வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கெல்லாம் வந்து ஆடு வளர்க்குறோங்க அப்படின்ட்டு கிட்ட வந்துச்சு எங்க கிட்ட. இல்ல இது எல்லாம் நான் தான் கேட்டேன், இல்லப்பா நான் உன்னை கூட்டு போறதுக்கு வரல, நீ இங்கே இரு அதான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க அண்ணன். இல்ல நான் உன்னை கூட்டு போறதுல இன்னொரு வாட்டி நான் வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் அடிப்படி இந்த இதுக்கு வாங்குறது. ஆனா எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்கு. மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால வியாபாரம் வந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆடு தொழில் இருக்கிறவங்க வியாபாரத்தை பெருக்குங்க, வளங்க. டிமாண்ட் இருக்கு, நிறைய டிமாண்ட் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. ஆடு மார்க்கெட் இருக்கு பாருங்க. இந்தியாலேயே வந்து பெரிய மார்க்கெட். அது வந்து நம்ம வளர்ப்பு முறை, கறியோட டேஸ்ட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ அதே மாதிரி வந்து ஆர்டர் பிடிக்கும். இந்த கல்யாண ஆர்டரு யாரும் சப்ளை பண்றாங்க, குவாலிட்டி இல்லாத கறியெல்லாம் சப்ளை பண்றாங்க. நம்ம நல்ல குவாலிட்டி கறி ரொம்ப வாஸ்டா இருக்கு. ஆனா முயற்சி இருக்கு, ஆனா டெவலப் பண்ணுங்க. எல்லாம் இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சுன்னத் திஜாரத்து. அந்த சுன்னத் திஜாரத்து பண்றது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க சுன்னத் திஜாரத்துல பண்ணீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க அமல் வந்து நல்லபடியா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப நன்றி ஜி, டாக்டர் ஜிக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அவங்களுடைய டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மென்மேலும் வளர நம்மளோட வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லாஹ்.